எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜூன் 2024, 4 ஜூன் 2024 மற்றும் 5 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? கிளாடியா சைன்பாம். கிளாடியா சைன்பாம். இரண்டாவது கேள்வி, தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களில் வென்றது? 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களில் வென்றது? 292. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்திங்கன்னா 292. அதே பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் 240 இடங்கள். அடுத்து நான்காவது கேள்வி, 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களில் வென்றது? 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களில் வென்றது? 233 தொகுதிகள். 233 தொகுதிகள். அதே காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் 99 தொகுதிகள். அதே மாதிரி திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் 39 ப்ளஸ் புதுச்சேரியில் ஒன்று மொத்தம் 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதாவது திமுக கூட்டணி கட்சிகள், திமுக மட்டும் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் 24 இடத்துல நின்று அது வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே 2024 மக்களவைத் தேர்தலில் 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சங்கர் லால்வானி எந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்? இந்தூர். அதாவது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சங்கர் லால்வானி 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அடுத்து 2024ஆம் ஆண்டு ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி எத்தனை இடங்களில் வென்றது? 2024ஆம் ஆண்டு ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி எத்தனை இடங்களில் வென்றது? 135 தொகுதிகள். தெற்கு ரயில்வேயின் புதிய முதன்மை தலைமை வணிக மேலாளராக பொறுப்பேற்றவர் யார்? தெற்கு ரயில்வேயின் புதிய முதன்மை தலைமை வணிக மேலாளராக பொறுப்பேற்றவர் யார்? கே பெஜி ஜார்ஜ். அடுத்து, ஹரியானாவின் ரோத்தக்கில் ஜிஎஸ்டி பவனை திறந்து வைத்தவர் யார்? ஹரியானாவின் ரோத்தக்கில் ஜிஎஸ்டி பவனை திறந்து வைத்தவர் யார்? சஞ்சய் குமார் அகர்வால். சஞ்சய் குமார் அகர்வால். அடுத்து, நேபாளத்தில் அருண் 3 புனல் மின் திட்டத்தின் இறுதி குகைப்பாதை பணியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ புஷ்பகமல் தகல் பிரசண்டா. புஷ்பகமல் தகல் பிரசண்டா. எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் நீர்த்துளிகளால் உடைக்கப்படும் இயற்கை தாதுக்கள் நானோ துகள்களை உருவாக்குவதாக கண்டறிந்துள்ளனர்? எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் நீர்த்துளிகளால் உடைக்கப்படும் இயற்கை தாதுக்கள் நானோ துகள்களை உருவாக்குவதாக கண்டறிந்துள்ளனர்? ஐஐடி சென்னை. உலகின் மிகப்பெரிய தானிய கையிருப்பு திட்டத்திற்கான தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் முதலாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது? உலகின்
மிகப்பெரிய தானிய கையிருப்பு திட்டத்திற்கான தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் முதலாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. அடுத்து, எந்த நாட்டிற்கு 90 டன் மருத்துவ பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா அனுப்பியது? கியூபாவிற்கு. சர்வதேச டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் அதிக வெற்றி பெற்றவர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? நோவக் ஜோக்கோவிச். மொத்தம் 370 போட்டிகள். இதுக்கு முன்னாடி ரோஜர் ஃபெடரர் 369 போட்டிகள் வெற்றி பெற்றதே சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனையை நோவக் ஜோக்கோவிச் அவர்கள் முறியடித்துள்ளார், செர்பிய வீரர். அடுத்து, இரும்புலி கிராமத்தில் பொன்னியம்மன் கோயில் அருகே எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த எருமை தலையின் மீது நின்ற நிலையிலான கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? இரும்புலி கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் அருகே எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த எருமை தலையின் மீது நின்ற நிலையிலான கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? 9ஆம் நூற்றாண்டு. நயனா ஜேம்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? நீளம் தாண்டுதல். அடுத்து, சீனாவின் சாங்கே 6 விண்கலம் நிலவின் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக எப்போது தரையிறங்கியது? 2 ஜூன் 2024. இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தனர்? இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தனர்? 64.2 கோடி வாக்காளர்கள். அடுத்து, சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரு ஆட்டத்தின் முதலிரு பந்துகளிலேயே 2 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ட்ரம் பெல்மான். டோபியஸ் பெர்க்மான் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி காற்றின் தர கண்காணிப்பு முறை, ஏர் பிரவாக் செயலி ஆகியவற்றை புதுதில்லியில் தொடங்கி வைத்தவர் யார்? உலக சுற்றுச்சூழல் தினமான 5 ஜூன் 2024ஆம் தேதியொட்டி காற்றின் தர கண்காணிப்பு முறை, ஏர் பிரவாக் செயலி ஆகியவற்றை புதுதில்லியில் தொடங்கி வைத்தவர் யார்? எஸ் கிருஷ்ணன். மங்களூருவில் நடைபெற்ற 5வது இந்திய ஓபன் சர்ஃபிங் போட்டியில் ஆடவர் பிரிவில் அஜித் அலி, மகளிர் பிரிவில் கமலி மூர்த்தி சாம்பியன் பட்டம் வென்றனர். அடுத்து, செல் ஒளிபரப்பு அவசர எச்சரிக்கை மூலம் செல்பேசியினால் இயக்கப்பட்ட பேரழிவு நெகிழ்வு திட்டத்திற்காக ஐநாவின் WSIS 2024 சாம்பியன் விருதை வென்றது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3, 4, 5 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.